பேர் நாக் பண்ணிட்டேன்டா. டிடி நாட்ல இருக்கானுங்கடா. சீக்கிரம் வந்து க்ளோவ் போட்டு ரிவே பண்ணுங்கடா. வாங்கடா. சாரிடா க்ளோவோட வாங்கடா. டேய் நிதிஷ் நீயா சீக்கிரம் வாடா டி. அவன் நட்டு க்ளோவ் வாங்க மாட்டான். நான் கண்ணே வாங்க மாட்டேன்னா என்னையும் போட்டாங்க போனாங்க. க்ளோவோட வாங்க என்னோட தப்புடா. விளையாடும் போது க்ளோவால் போடலன்னா எப்படிடா? நீயாவது பரவாயில்ல க்ளோவால் தான் வாங்கல. இவன் கன்னு கூட வாங்காம இருக்காங்க. சண்டே ஒரு நாள் நிம்மதியா டிப்ரெஷன் கேம் ஆடலான்னு பார்த்தா அந்த டிப்ரெஷனை விட உண்டிக்கிட்ட பாடாத பாடு பட வேண்டியதா இருக்குடா. நான் என்னடா பண்ணுவேன் அந்த நேரம் பார்த்து போனாங்க. அடுத்த மேட்ச்ல பாத்துக்கலாம். அது இல்ல மச்சான் கேமுக்காக இல்லடா. சண்டே ஒரு நாள் மட்டும்தான்டா நிம்மதியா விளையாட முடியுது. மற்ற நாள் எல்லாமே மண்டே டு சாட்டர்டே வந்து வேலைக்கு தான் போயிட்டு இருக்கோம். இதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும்டா. என்னடா பண்ண சொல்ற? இல்ல மச்சான் ஏதாவது பிசினஸ் மாதிரி பண்ணணும். இது மாதிரி இவ்வளவு கிட்ட கேத்துட்டு வர தூரமா போ. பிசினஸ் தான் பண்ண போறோம். ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க. நம்மள்ட்ட ஒரு ஐடியா இருக்குது. சுண்டல் இருக்க போயிடலாம். சுண்டல்? ஆமா. அது எப்படிடா இப்ப? சரி சுண்டல் அழகா எடுத்து பீச் பக்கம் எடுத்துட்டு போனோமா, லவ்வர்ஸ் எல்லாம் ஜோடி ஜோடியா உட்கார்ந்துருப்பாங்க. அழகா ஒருத்தனை எல்லாத்தையும் பிடிச்சி உன் ஆளுக்கு சுண்டல் கூட வாங்கிட்டு வர முடியல, நீங்களா என்னடா லவ் பண்ற அப்படின்னு அவனை பிடிச்சி கேட்டனா அழகா காசு கொடுத்து சுண்டல் வாங்கிட்டு போயிட்டே இருப்பான். நமக்கும் லாபம் இருந்தா. மச்சி நீ நினைக்கிற மாதிரி சுண்டல் வைக்கிறது அவ்வளவு சாதாரணமா விஷயம் கிடையாது மச்சி. பீச்சு மணல் ரோடு கூட கிடையாது. நடக்கணும், வேர்வை வரும். அது மட்டும் இல்லாம வெயில், திடீர்னு மழை பெஞ்சா என்ன பண்றது? அதனால அதெல்லாம் செட் ஆகாது மச்சி. உனக்கு ஏதாவது ஐடியா தெரியுமாடா? நமக்கு ஒரு ஐடியா இருக்குது. என்ன ஐடியா? ஜோசியம். ஜோசியம்? நீ இது ஜோசியக்காரனே இல்லையா? உனக்கு எப்படி ஜோசியம் தெரியும்னு சொல்ற? அவன் 1000 பிரச்சனைக்கு எங்க வரணும்? நம்ம கிட்ட தான்டா வரணும். வந்துட்டு என்ன பண்ணுவ நீனு? வந்துட்டு அவனுக்கு ஒரு பிரச்சனைய அப்படி ஒரு பிரச்சனை சொல்லிவிட்டோன்னு வச்சுக்கேன். அப்படி அள்ளி போடுற காத்தெல்லாம் கூட்டிட்டு அவன் எங்கேயா போய் ஏதாவது பண்ணிட்டு போறான். அதுக்கு என்னடா இப்போ ஜோசியம் சொல்றான்னு சொல்லிட்டு என்கிட்ட செருப்படி வாங்காம நான் சொல்ற ஐடியா இருக்கு.